இதுதான் நம்ம கார்டன். அந்த சைடு அவங்க பாப்பா இருக்காங்க. செடி உள்ளே என்னென்ன வச்சுருக்கேன்னு நான் காட்டுறேன். இது வந்து முருங்கை மரம். இந்த சைடு வந்து மருதாணி செடி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து இது சொல்லுவாங்கள்ல, சொரக்காய். இது வந்து மிளகு தக்காளி கீரை. நெக்ஸ்ட் வந்து கொய்யாக்கண்ணு 3 இது வச்சுருப்பேன். 1 2 3 அந்த இடத்துல 3 இருக்கா. அந்த சைடு வந்து மிளகு தக்காளி. இதிலே வந்து ஒரிஜினல் தக்காளி பழம் இருக்கும். நம்ம பெரிய தக்காளி குழம்புக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த தக்காளி பழம் இருக்கும். அப்புறம் இதுக்குள்ளே வந்து மாதுளம் செடி இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதான் அப்படி. இந்த சைடு வந்தால் இந்த சைடு வந்து பாகற்காய், பெரிய பாவக்காய் சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் இந்த சைடு வந்தால் கொத்தமல்லி விதைச்சி விட்டேன். அதாவது கொத்தி விட்டுட்டு அந்த விதருக்குள்ளே கொத்தமல்லி, அந்த மல்லியை வந்து உள்ளே போட்டிருக்கேன். ஆனால் அது வந்து இதோ தெரியுதா உங்களுக்கு, குட்டியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். கை நீட்டினா முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், குட்டியாக முளைச்சிருக்குதான். அது போக நிறைய களையாக முளைச்சிருக்கு. இதை ஃபுல்லாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஒர்க்கு. நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டை ஒட்டியே ஒரு கம்மாய் இருக்கும். இப்போ நம்ம இந்த களையெல்லாம் பிடுங்கிட்டு இன்றைக்கி வந்து புது கெஸ்ட்டு ஒன்று நம்ம உள்ளே விட போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு கெஸ்ட்டு வந்து நம்ம வைக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு தான். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து முளைச்சிருச்சு, பார்த்தா தெரியுது உங்களுக்கு. இதை தான் நம்ம இப்போ நட்டு வைக்க போகிறோம். நட்டு வச்சா இது வளருமா வளராதான்னு தெரியல. பட் இருந்தாலும் நட்டு வச்சு பார்ப்போம். ஒரு வேளை வளர்ந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து போடுறேன். இதை கட் பண்ணி வைக்கணுமா அப்படியே வைக்கணுமான்னு கூட எனக்கு தெரியல. இந்த சைடு கொஞ்சம் வந்து இடம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து வச்சிட்டோன்னா அது முளைச்சி வரும். ஏன்னா ஏற்கனவே முளைச்சிருக்குல்ல, இது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு இதை நட்டு வச்சுட்டு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும். இதுதான் நம்ம ஒர்க்கு. இவங்ககிட்ட நம்ம செடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாக்கணும். நான் ஒன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இந்த சைடு முளைச்சிருக்கிறத நானே இப்போ தான் பார்க்குறேன். என்னென்னு பாருங்கள். அந்த புது கெஸ்ட் இவங்க தான். தர்பூசணி, வாட்டர்மெலன். அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் சாப்பிட்டு விதையை தூக்கி போட்டோம் எதிர்ச்சியாக. அது ஆனால் முளைச்சிருச்சு. நிறைய தூக்கி போட்டோம், இது ஒன்று மட்டும் முளைச்சிருச்சு. எப்படியே தப்பி தவறி. பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதெல்லாம் வந்து களை. செடியை போடுங்கன்னு நினச்சிக்காதீங்க. களை குட்டி குட்டி களையாக முளைச்சிருப்பாங்க. புல் அந்த சைடு நிறைய முளைச்சிருக்கு. நீங்கள் செடியை மட்டும் பிடிக்கிடாதீங்க. இது பப்பாளி கண்ணு தானே. பப்பாளி கண்ணு நானே பிடிங்கிட்டேன். வேண்டாம். இது நார்மல் செடி தான், பப்பாளி இல்லை. இது களை தான். எந்திரிச்சுக்கோ, எந்திரிச்சுக்கோ. என்னமோ பண்ணுறாங்களா? ஓய்யோ, இன்னும் பண்ணலை. களையை பிடிங்கிட்டு நாங்கள் எந்த செடி? அது எனக்கே தெரியல. அதில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்து. ஓ மை காட். திறக்க முடியாது. அப்பா வரட்டும், அப்பா திறந்துடுவார். வெயிட் பண்ணு.
ஓ நல்லதுமா. உருளைக்கிழங்கு வெளியில் படுற மாதிரி நடுவோமா இல்லை பூராமே உள்ளுக்குள்ளே இருப்பா? என்னடா தயாமா என்ன சொல்கிற? என்ன சொல்கிற நீ? என்ன சொல்கிற? கல் 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 நம்மளுடைய வெப்பன்ஸ், ஆயுதம். இதோ தெரிகிறதா நம்ம உருளைக்கிழங்கு மண்ணில் புதைந்து விட்டன. இந்த சைட்லாம் தண்ணி ஊற்றிட்டோம். நான் ஊற்றல, அவங்க ஊற்றிட்டு இருக்காங்க. ஓகே, வெரி குட். அப்படி தான். ஃபுல்லாக ஊற்றி விட்டுரு, ஃபுல்லாக ஊற்றிடு. ஓகே, அந்த தண்ணி என்ன செய்ய போகிற? அந்த தண்ணி என்ன செய்ய போகிறீங்க? அங்கே தான் ஏற்கனவே ஊற்றியாச்சுல. அப்பா இங்கேயும் ஊற்று தயமா. அப்பா அதில் ஊற்றிட்டாரு, இதில் ஊற்றிக்கிடு. அதில் ஃபுல்லாத்தையும் ஊற்றிடு. ஊற்று, ஃபுல்லாக ஊற்றிடு. ஊற்று ஃபுல்லாக. நம்ம தோட்டத்துக்கு வந்து பட்டாம்பூச்சி. ஹாய். ஓகே, நாளைக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை.